ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தனியாக குடியிருக்கும் இந்த வராகி அம்மா தான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக கோயில் கருவறையிலிருந்தே நேரடியாக பேச வந்தேன். ஆம் என் செல்லமே, இப்போது உன் வாழ்க்கையில் நான் சொல்கிறது எல்லாத்தையும் சரியாக கேட்டு கற்றுக்கிட்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா சீக்கிரமே பெருமகிழ்ச்சியும் பேரின்பமும் நிறைஞ்ச சந்தோஷமான இன்பமயமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிற வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா அமைதியாக இருப்பது தான். எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் தான் நடத்தி கொடுக்குறேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே. எல்லாத்தையும் நான் தான் செய்யும்போது எப்படி உனக்கான கெட்ட விஷயங்கள் அதில் நடக்க நான் அனுமதிப்பேன் நீ நினைக்கிற? எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னா அதில் ஒரு கெட்டதும் இருக்குங்கிறது தான் வாழ்க்கைக்கான அனுபவம். ஏன்னா எல்லா நல்ல விஷயத்திலும் ஒரு கெட்ட விஷயம், அதாவது ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயம் இருக்கும். அதே போல் எல்லா கெட்ட விஷயங்களிலும் உனக்குன்னு நன்மையை தரக்கூடிய நல்ல விஷயமும் நிச்சயமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது உன் கனவுகளெல்லாம் கைகூடுவதற்கான வெற்றிக்கான காலம் வந்துடுச்சு. நீ ஆசைப்பட்டபடியே உன் எதிர்காலத்தை நான் அழகாக வடிவமைச்சிட்டேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்க போது இந்த வராகியம்மா எப்போதுமே உடஞ்சதை தான் ரொம்ப அழகானதாக மாற்றுவேன். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல உடஞ்ச மேகங்கள் தான் அழகான மழையை கொடுக்குது. உடஞ்ச நிலம்தான் நல்ல வயல்வெளியாக மாறி நிறைய விளைச்சலை கொடுக்குது. அதே போல் உடைந்த நெல் தான் விதையாக மாறி நிறைய முப்போகமும் விளைய செய்து. அதே போல் உடைந்த விதைகள் தான் புது செடிகளுக்கு வாழ்க்கையும் கொடுக்கும். எப்போவாவது மனசொடைஞ்சு நொறுங்கி போயிருக்க உனக்கு தான் உன் வாழ்க்கையும் அழகாக தயார் செய்வதற்காக இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்தடுத்து தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சின்னா யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்காத. யாராவது எதையாவது சொல்லும்போது ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்டு பழக ஆரம்பி. எல்லாத்தையும் சரின்னு ஏற்றுக்கிறதுக்கு நான் எதுக்கு உனக்கு மூளையை கொடுக்க போகிறேன்? எந்த விஷயம் நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக பணிவாக ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்டு பழக ஆரம்பிச்சிட்டினா அது உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முடிவையும் முற்றுப்புள்ளியையும் நல்ல முக்கியத்துவத்தையும் கொடுக்கும். கடந்த காலத்தில் நீ செஞ்ச தவறுகளையெல்லாம் மறந்துட்டு அந்த தவறு உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கோ. மறுபடியும் அந்த தப்பை நீ செய்யவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்துக்கோ என் செல்லமே. உனக்கு என்ன வேணுங்கிறதுல நீ எப்போவுமே உறுதியாக இருக்கணும். இதை நான் அடைஞ்சே தீருவேன்னு அதற்காக விடாமுயற்சியோடு வேலை செய்யணும். பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும்னு முயற்சி செய்யாத. அதற்கு பதிலாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்க தயாராகு. உன்னுடைய இலக்கை அடைவதற்காக நீ முயற்சி செய்யும்போது அதில் கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் நீ பின்வாங்கக்கூடாது என் செல்லமே. தொடர்ந்து உன்னுடைய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. ஏன்னா நீ செய்யக்கூடிய எல்லா தப்பும் தவறும் சேர்ந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ தொடர்ந்து விடாமுயற்சியோட உழைப்பை கொடுக்கும்போது எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். ஏதாவது தப்பு செஞ்சிட்டினா உடனே பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடவும் வேணாம். இப்படினால தப்பு அதனால் தப்புன்னு சும்மா சாக்கு சொல்லவும் வேணாம். நிகழ்காலத்தில் நடந்தது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் எதிர்காலத்தை சிறப்பாக வாழ தயாராகு. எப்போதுமே நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கும்போது நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது அது உன்னுடைய உறுதியையும் உன்னுடைய மன வலிமையையும் உன் விஷயங்களில் நடத்தி கொடுக்கும். ஆம் என் செல்லமே, நீ நினச்சது எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் தயாராக தான் இருக்கேன். தனிமைகளை உனக்கு கொடுப்பதுவே நீ உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். தனிமைங்கிறது உனக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினைக்காதே என் செல்லமே. அதே போல் உன் வாழ்க்கையில் தவறுகள் நடப்பதுங்கிறதே நீ உன்னை திருத்திக்கணுங்கிறதுக்காக தான். முயற்சிகளை எடுப்பதே நீ உன்னை முன்னேற்றிக்கணுங்கிறதுக்காக தான் நான் எடுக்க சொல்கிறேன். உன்னை சுற்றி நான் எதிரிகளை வச்சுக்கிறதுக்கதே
அவங்க முன்னால் நீ வாழ்ந்து வளர்ந்து காட்டணுங்கிறதுக்காக தான். இப்போது புரியுதா உன் வாழ்க்கையில் நடக்கிற சரி தவறுகள் எல்லாத்துக்குமே காரணம் இருக்குன்னு? தனிமையும் தவறுகளும் முயற்சிகளும் எதிரிகளும்னு எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் உன்னை சுற்றி வச்சுருக்கேன். எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த வராகி அம்மா மறைஞ்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. அது மட்டுமல்ல, எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக நடத்திக்கிட்டு இருக்க நானே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். அதனால் என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு புன்னகைத்து கொண்டே வாழ தயாராகு. நல்லதை நினச்சி சிரித்து சந்தோஷமாயிரு. கெட்டது நடக்கும்போது இதை சவாலாக எடுத்துக்கிட்டு நான் சமாளிப்பேன்ற உறுதியோட வைராகியத்தோட வாழ ஆரம்பி. சூழ்நிலைகள் தப்பாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோட புன்னகையோடு நீ எதிர்கொள்ள தயாராயிட்டினா அது சீக்கிரமே சரியாகிவிடும் என் செல்லமே. எப்போதுமே நான் உனக்குள்ளதான் இருக்கேன்றதை உணர்ந்து புன்னகை முகமாக மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பி. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதுமே நீ புன்னகையோடு இருக்கும்போது அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நல்ல நாட்களை சந்திக்கணும்னா சில மோசமான நாட்களையும் கடந்து வந்துதானே ஆகணும். நல்ல மனிதனை அடையாளம் காண்பதற்கு முன்பாக சில மோசமான மனிதர்களையும் கடந்து வந்துதான் ஆகணும். நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உன்னை குறை சொல்கிறதுக்குன்னு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. நீ உன்னை எவ்வளவு குறை சொன்னாலும் உனக்கு நல்லது செய்கிறதுக்குன்னு சில ஆட்கள் அக்கறையாக உன் மேலே இருக்க தான் செய்கிறாங்க. யார் குறை சொல்கிறத நீ கேட்குறங்கிறதுல பெரிய வித்தியாசமே இருக்குது. நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக அக்கறையோடு உன்னை குறை சொல்பவர்களை நீ தப்பாக நினைக்கக்கூடாது. சில பேர் வேணும்னே உன்னை குறை சொல்லி மட்டம் தட்டி உன்னை இழிவுபடுத்த நினைப்பார்கள். அப்படி சொல்கிறவங்கள அவர்களுடைய வார்த்தைகளை நீ காதில் கூட வாங்கிக்காம கடந்து போக தயாராக இருக்கணும். நச்சுள்ள விஷமுள்ள நல்ல பாம்பை கூட நம்பலாம். ஆனால் சிரித்து சிரித்து நடித்து அவங்களோட சுயநல தேவைக்காக உன்னை உபயோகப்படுத்திட்டு உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய ஆசைகளையும் அழிக்க நினைக்கிற மனிதர்களை நீ ஒருபோதுமே நம்பாதே என் செல்லமே. அவங்க உன்னை வச்சே உன் கையை வச்சே உன்னை அழிச்சு காட்டிடுவாங்க. ஏன்னா சுயநலம் கொண்ட மனிதர்கள் காரிய கர்த்தாக்கள் எப்போதுமே அவங்க காரியத்தை மட்டும்தான் பெருசாக நினைப்பாங்களே தவிர யார் எப்படி போனாலும் எனக்கென்னன்ற எண்ணம் தான் அவர்களுக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட காரியவாதி சுயநல மனிதர்களை உன்னை நெருங்க விடாமல் பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் அப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளேன் செல்லமே. நன்மையோ தீமையோ எல்லார் செய்கிற செயல்களுக்கும் அவர்களுக்கு உண்டான பலனை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் கொடுத்தே தீருவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டு கஷ்டப்படவும் விடமாட்டேன். உனக்கு ஒருத்தர் கெடுதல் செஞ்சுட்டு நிம்மதியாக நான் வாழவும் விடமாட்டேன். உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்தி தரேன். நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே அது என்னுடைய கோவிலுக்கு வந்ததற்கு சமம்தான். நீ கோயிலுக்கு வந்து என்னை வணங்கிதான் புண்ணியத்தை சேர்க்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நீ யாருக்கும் கெடுதல் செய்யாமல் எல்லாருக்கும் நல்லதை செய்யும் போதே அதுவே நீ என் ஆலயத்திற்கு வந்ததற்கான நன்மைகளை உனக்கு தரும் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது. தற்பெருமை பேசக்கூடிய பொல்லாத மனிதர்கள் நல்ல குணத்தோடு இருப்பாங்கன்னு தரத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் பணக்காரவங்க பாசமாக இருப்பாங்கன்னு நீ நம்பி ஏமாந்து போகக்கூடாது. அதே போல் உன்கிட்ட நல்லா பேசி பழகுனவங்க கிட்ட நீ பணத்தை எதிர்பார்த்து எதுவும் செய்யக்கூடாது என் செல்லமே. அதே போல் உறவினர்கள் எல்லாரும் உனக்கு உண்மையாக இருப்பாங்க, உன் மேலே பாசமாக இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்கக்கூடாது. மொத்தத்தில் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களிடம் நீ எதையுமே நிரந்தரமாக எதிர்பார்க்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் காலத்தின் சூழ்நிலையின் கைதிகள்தான். யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்கிட்டையுமே நீ பணத்தையோ பாசத்தையோ உண்மையையோ எதிர்பார்க்காம நீ உண்மையான ஆளாக உன்னோக்கான ஆளாக இருந்துக்கோ. உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்த இந்த வராகியம்மா இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாத்துறேன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றியாகத்தான் இருக்க போகுது. தலையில் தூக்கி வச்சு கொண்டாடப்படும் அனைத்துமே இன்னைக்காவது ஒரு நாள் தரையில் தூக்கி வீசப்படும். யாராவது உன்னை பாராட்டி பேசுகிறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அவங்க தூக்கி எறிஞ்சாலும் அதற்கு தயாராக இருக்கணும் என் செல்லமே.
அப்படி யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சு அவமானப்படுத்தும் போது நீ அவதாரம் எடுக்க தயாராக இரு. கீழே விழுகும்போது விஸ்வரூபம் எடுக்க தயாராக இரு. யாராவது உன் மனசை புண்படுத்தும் போது புன்னகை செஞ்சுக்கிட்டே கடந்து போக தயாராக இரு. வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்ட தயாராக என் செல்லமே. நீ யாருக்கிட்டையாவது ரொம்ப அதிக உரிமை எடுத்துக்கிட்டீன்னா கூடிய சீக்கிரமே அவர்களை நீ வெறுக்க ஆரம்பிச்சிருவ. அதே போல் நீ யாருக்காவது அதிக உரிமை கொடுத்தாலும் அவர்கள் உன்னை சீக்கிரமே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் எப்போதுமே அன்பு, பாசம், உரிமை, நம்பிக்கைங்கிறது எல்லாம் அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன். காசு பணம் உன்கிட்ட இருந்தால் ரோட்டில் போகிற வரவங்கெல்லாம் உன்னை சொந்தம்னு தேடி வருவாங்க. அதுவே உன்கிட்ட இல்லைன்னா சொந்த பந்தம் கூட நீ யார் என்னென்ன தெரியாத வழிபோக்குன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு விலகி போவாங்க. மனிதர்களுக்கு மனிதர்கள் தேடி வந்து பேசுவதும் சொந்தம்னு கொண்டாடுவதற்கும் கூட இப்போதைய இந்த கலியுக காலத்தில் பணம் தேவைப்படுகிறதல்லவா? உன்னோட உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நிச்சயமாக எல்லா நல்லதையும் நடத்தியே காட்டுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். யாராவது ஒருத்தரோட நீ பேசும்போது நீ என்ன சொல்ல வர்ற, என்ன அர்த்தத்தில் பேசுகிறன்றதை விட அவங்க என்ன அர்த்தத்தில் நீ சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்கன்றதை அவங்க முகத்தை கவனிச்சுக்கிட்டே பேசு. ஏன்னா நீ சாதாரணமாக நல்லதை சொல்கிறத கூட மற்றவங்க தப்பாக எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களை வீழ்த்துவதும் மற்றவர்கள் மனசை நோகடிப்பதும் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது. மற்றவங்களை வாழ வைக்க முடியலைனாலும் யாருடைய வாழ்க்கையின் வீழ்த்துவதற்கு நீ காரணமாக இருக்காதே என் செல்லமே. எப்போ நீ வாழ்க்கையில் கஷ்டப்படுறியோ, எப்போ வாழ்க்கையில் அடிபடுறியோ, அப்போது தான் உன்னை சுற்றி இருக்கவங்களுடைய உண்மையான முகத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் சில விஷயங்களை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக நிச்சயமாக கொடுப்பேன். நீ சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. கத்தி ஒரு பக்கம் கூர்மையாக இருந்தால் மட்டும்தான் அதை சரியாக பயன்படுத்த முடியும். கத்தியின் 2 பக்கமும் கூர்மையாக இருந்தால் அதை ஜாக்கிரதையாகத்தானே கையாளணும். அதே போல தான் மனிதர்கள் எந்த நேரத்தில் யார்கிட்ட போய் சேருவாங்க, யாருக்கு சாதகமாக ஆதரவாக பேசுவாங்கன்னு சொல்லவே முடியாது. எந்த பக்கமும் சேரக்கூடிய, எந்த நிமிஷமும் மாறக்கூடிய மனிதர்களிடம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் பழகணும். உன்னை ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் இப்போது நீ நன்றி சொல்ல தயாராகு. அவங்க உனக்கு ஏமாற்றத்தை சொல்லி கொடுக்கல, இனிமே ஏமாறாமல் இருக்கிறதுக்கு எப்படி கவனமாக இருக்கணுன்ற அந்த அனுபவத்தை அல்லவா கற்றுக் கொடுத்துருக்காங்க. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்ச பிறகு அமைதியாய் வாழ தயாராகிவிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எந்த ஏமாற்றமும் துரோகத்தையும் சந்திக்காத நல்ல வாழ்க்கையை, உயர்வான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். நீ நினச்ச காரியமெல்லாம் இனி வெற்றிகரமாக கைகூடி வரும்படி உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். வேண்டாங்கிற இடத்த விட்டு வெளியே வந்துடு. இல்லைனா முதல்ல உன்னை அவமதிப்பாங்க, அப்புறம் வெறுப்பாங்க, அடுத்து உன்னை தவறானவன்னு பட்டம் கட்டிடுவாங்க என் செல்லமே. யாராவது உன்னை வேணான்னு நினச்சி ஒதுக்குறதுக்கு முன்பாகவே ஒருத்தர் உன்னை அந்நியமாய் நினைக்கும் போதே, அந்நியமாய் பார்க்கும்போதே அவர்களையும் அவர்கள் வீட்டையும் அவர்கள் வாழ்க்கையுமே விட்டு விலகி நின்றுடு. ஏன்னா உன்னை நான் பெரிய உயர்வான இடத்துல வச்சுருக்கேன். யார் முன்னாலும் நீ அவமரியாதை அடையக்கூடாது என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி உன்னை மகிழ்ச்சி அடை வைப்பேன்.